தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்காமல் வஞ்சிப்பதாக கூறி கோவை பீளமேடு அவிநாசி சாலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் வருகையை ஒட்டி தந்தை பெரியார் திராவிட கழகம் மற்றும் அனைத்து அம்பேத்கர் பெரியாரிய இயக்கங்கள் கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், மத்திய அரசை கண்டித்து கோவையில் பெரியார் திராவிட கழகத்தினர் போராட்டம் நடத்தியுள்ளனர். போராட்டக்காரர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணத்திட்டமாக கோவை வருகிறார். குறிப்பாக இன்று இரவு 8:50 மணி அளவில் கோவை மாநில வரக்கூடிய அவருக்கு பாஜக உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இன்று இரவு கோவை தனியார் ஹோட்டலில் தங்கும் அவர் நாளை பாஜக அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். அதற்கு பிறகு ஈஷாவில் நடக்கக்கூடிய மகாசிவராட்சி வளம் கலந்து கொள்கிறார். இந்த 2 நாள் பயணத்திட்டமாக வரக்கூடிய அமித்ஷாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியார் மற்றும் அம்பேத்கர் இயக்கங்கள், அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியார் திராவிட கழகம் மற்றும் திராவிட விடுதலை கழகம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கத்தினர், அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பலரும் கோவையில பல்வேறு இடங்களில் தற்போது ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டு வராங்க. நாம் இருக்கக்கூடிய கோவை அவிநாசி சாலைக்குரிய பீளமேடு பகுதியில தந்தை பெரியார் திராவிட மற்றும் அனைத்து அம்பேத்கர் மற்றும் பெரியார் இயக்கம் சார்பில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் தற்போது கருப்பு கொடி காட்டி போராட்டம் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக மத்திய அரசு தமிழ்நாடு நிதி வழங்குவதில் மிகப்பெரிய அளவில் வஞ்சித்து வருவதாகவும், மொழித்திணிப்பை மும்மொழி கொள்கை விவகாரத்தில் பிடிவாதம் இருப்பதாகவும் கூறி தற்போது அவர்கள் கோஷங்களாக எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தற்போது காவல்துறையினர் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் அனைவரையும் காவல்துறை கைது செய்து வராங்க. கிருஷ்ணவேணி, கோவையில் மத்திய அரசை கண்டித்து பெரியார் திராவிட கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாந்த்.